Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 6 vector algebra vector இயற்கணிதம் அப்படின்றது. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் பாரு. இதில் சாப்டர் 6 வந்து இம்பார்ட்டன்ஸ் சம் பப்ளிக் உள்ளது 5 மார்க். இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் 5 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்துடா தம்பி, cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. Next, cos alpha minus beta equal to cos alpha cos beta plus வந்துடும் sin alpha sin beta. ரைட், இது ரெண்டும் டாட் ப்ராடக்டில் உள்ளது, மறந்துடாது. டாட் ப்ராடக்ட் அப்படின்னா புள்ளி பெருக்கத்துக்கு உரியது. அதாவது ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு வரணும். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஏ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. நெக்ஸ்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட், இது கிராஸ் ப்ராடக்டில் உள்ளது. கிராஸ் ப்ராடக்ட் குறுக்கு பெருக்கத்தில் உள்ளது, இல்லை வெக்டர் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகே, அதாவது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி சைன் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு போட்டு என் கேப் அப்படின்னு வரணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட் ஆஃப் எ ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் அப்படின்னு வரும். தமிழில் முக்கோணத்தின் மையக்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். ஃபோர்த் ஒன் பார்த்து பொறுமையாக படிச்சுக்கோ. என்ன, பிளேன் ஈக்குவேஷன் வந்து கேட்பாங்க. பிளேன் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 6.7 வித் எக்ஸாம்பிள் பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? மறந்துடாத. ஃபிஃப்த்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. ரெண்டு லைன் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்செக்ஷன்னா கட் பண்ணணும் ரெண்டு லைனு, அந்த புள்ளியை கண்டுபிடிக்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கேள்வி. சரிங்களா? பிளேன் இன்டர்செப்ட் ஃபார்மில் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. என்னென்னா, பிளேன் ஈக்குவேஷனில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், ஆனால் அது வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும். பிளேன் இன்டர்செப்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதுவும் கேட்பாங்க. பிளேன் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்சர் எழுதுகிறேன், எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி ஈக்குவல் டு 1. சரியா? இதுக்கு வந்து இந்த மாதிரி படம் போட்டு செய்வாங்க. இது வந்து புக்கில் இருக்கும், பட் இது வந்து கணக்கில் சேராது, தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை செஞ்சு பார்க்கணும், டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? பார்த்துக்கோ. ட்ரையாங்கிள் போட்டிருப்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நான் இப்போ 5 மார்க் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு. சரியா? ரைட். இதில் வந்துடுற தம்பி எக்ஸ்ட்ரா வந்து சம்மு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா சம்மு சொல்லணும். 4 5க்கு அடுத்து 6 சொல்லணும் அப்படின்னா, ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ப்ரூவ் தேட் அப்படின்னா டீன்னு கொடுத்துக்குருவாங்க. டீன்னு கொடுத்துட்டு ப்ரூவ் தேட் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ப்ராடக்ட்டு இன்ட்டு மைனஸு பாக்ஸ் ப்ராடக்ட் இன்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கணக்கு. இது சரியாக சொல்கிறது? இந்த மாதிரி கணக்குகள் கேட்பாங்க. 6.3 இருக்கும். எக்ஸசைஸ் 6.3 அதோட எக்ஸாம்பிளில் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி சம் இருக்கும், பார்த்துக்கோ. எக்ஸாம்பிளே இருக்குது இதே மாதிரி. எக்ஸசைஸ் 6.3 இருக்குது,
எக்ஸாம்பிள்லேயும் இருக்குது. சரியா, மறந்துடக்கூடாது. இது மாதிரியும் இருக்கும். அப்புறம் ப்ரூவ் தட்னு கொடுத்து ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி அப்படின்ற மாதிரிலாம் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன் உனக்கு, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் 5 மார்க். அதே மாதிரி 3 மார்க் 2 மார்க் பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிறையா டீப்பாக கற்றுக்கிறணும். சரிங்களா சொல்கிறது? சரி, இதுக்கு அடுத்து 3 மார்க் 2 மார்க் வேணும் அப்படின்னா கான்செப்ட் நிறையா வேணும். கான்செப்ட் வைஸாக படித்தா தான் நம்ம இதை படிக்க முடியும். சரிங்களா சொல்கிறது? ஆமாம். அதனால் 5 மார்க் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் விட்டுருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்குவோம். இந்த 5 மார்க்கில் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் இருக்குல்ல, அந்த 4 சம்ஸை வந்து 2 விதமாக செய்வாங்க. சரிங்களா சொல்கிறது? இப்போ உள்ள நியூ எடிஷன் புக்கில் சிலபஸில் வந்து ஷார்ட்டாக இருக்குது. பழைய ஓல்டு சிலபஸ் வந்து ப்ரீஃபாக இருக்கும், பெருசாக இருக்கும். எது? அந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எடுத்துருக்கோம்ல, அந்த சம்மு. ஓகேங்களா? அது 4 சமயம் நீ எப்படி டீச்சர்ஸ் சொல்கிறாங்களோ அப்படி செஞ்சுக்கோ. சரிதான் சொல்கிறது? ஏன்னா சில டீச்சர்ஸ் வந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க, அதனால் சொல்கிறோம். சில டீச்சர்ஸ் வந்து என்னை மாதிரி ஆட்கள்லாம் எப்படி வேணாலும் செய்யுங்கப்பா, உங்களுக்கு எது புரியுதோ செஞ்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பசங்களுக்கு புரியணும், நம்ம புரிய வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோம், அவ்வளோதான். கம்பெனி கிடையாது யாரையும். பசங்களை வந்து மாணவர்களை வந்து நம்ம ஒரு புதிய வேலை சிந்திக்க வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு தான் டீச்சர்ஸு. நான் செய்கிறத நீ செய்யணும் அப்படின்றத கட்டாயப்படுத்த முடியாது யாரையுமே. ஓகேங்களா? ஆனால் மெத்தடை என்னது ஃபாலோ பண்ணணும், கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் கரெக்டானு பார்த்துக்கிட்டு நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. சரிங்களா? ஏன்னா 2 விதமாக செய்வாங்க. சாதாரணமாக வந்து சர்க்கிள் போட்டு ஒன்று பழைய இதில் செய்வாங்க, ஓல்டு இதில் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதை சொல்கிறேன், அதுக்காண்டி சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. நம்ம இப்போ வந்து இந்த இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லாக பிளேன் ஈக்குவேஷன் வந்து ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துக்க, அதோட எக்ஸாம்பிள் பார்த்துரு. ஆல்டிடியூட் ஆஃப் ஏ ட்ரையாங்குலர் கான்கரண்ட் வேணால் இதில் செய்யலாம். அந்த காசு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த 4 கணக்கு இருக்குல்ல, அது வேணால் செய்யலாம். சரிங்களா? அதுவும் தனித்தனியாக வந்துச்சுன்னா தனித்தனியாக போயிடும் கணக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் பொறுத்து. ரைட்டு. நம்ம அந்தந்த எக்ஸசைஸ் வரையில் வேணால் அதை பார்த்துக்கிற மாதிரி பாரு. பட் நான் இப்போ கொடுத்தது வந்து இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன், 5 மார்க் ஃபுல்லாக. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? மறந்துடாத. ஓகே, குட்.